ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ரான் சங்க்ஸ் பிரியாணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ப்ரானை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரான்ஸை இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் நல்ல பிரைட்டாக கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலரில் ரெட்டு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன் உங்களை கலர் வேணுன்னா யூஸ் பண்ணிக்க சொன்னேன்னா, பார்க்குறப்பவே ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானை சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம். நாம் ஆயிலில் இந்த ப்ரானை ஒவ்வொரு பக்கமும் 10 செகண்ட்ஸ் பொரிய விட்டு நாம் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பொரிய வச்சோம்னா ப்ரானு ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது அடுத்த பேட்சையும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ப்ரான்ஸும் ஒரே லெவலுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். ப்ரானை ஃப்ரை பண்ண அதே ஆயில்லையே இப்போ நாம் 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தோட 4 ரம்ப இலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நாம் நல்லா அதை வதக்கிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்தது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது தொக்கு ஆனதுக்கப்புறம் தான் நான் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்தோம்னா பிரியாணி நம்மளுக்கு சாப்பிட முடியாது, திகட்டி போயிடும். அதனால இந்த தொக்கான ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நான் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இதோட 2 பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போது பிரியாணிக்கு நான் 3 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதில் நம்ம 5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் களைஞ்சி வச்சுருக்க இந்த அரிசியை அதில் சேர்த்துடலாம். அரிசி போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான் சங்க்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது லிட்டை போட்டு அடுப்பை 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நாம் தம் பண்ணிடலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான பொல பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நாங்களே புதுசாக இப்போ கண்டுபிடிச்சது, நாங்களே செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான சுவையான ப்ரான் சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபிஸ். உங்களுக்கான ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.